இன்னையில இருந்து நான் ஒரு நாம் தமிழர் பிள்ளையா மாறிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்க தோழர்கள் யாருமே சரியில்லை. இந்த ஈரோட்டி ஈர வெங்காயம், இந்த ஈவேரா, அவனுங்கெல்லாம் என்ன இருக்கு பேசுறதுக்கு. பெரியாரோட அம்மா கருப்பையை அறுத்து வீசி இருந்தா இன்னைக்கு அந்த பெரியார் அப்படிங்கிற ஒரு ஆள் இருந்திருக்க மாட்டாரு. நமக்கு இந்த தலைவலியே இல்லைன்றாங்க. 89 வயசு ஒரு கொண்டாட்டி கேட்கலாம் அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? புரட்டுக்காரன் பெரியார், நீ ஆம்பளை மாதிரி ஈருன்னு சொன்னதுனாலதான் இங்க LGBTQ லெஸ்பியன் இப்படியான உறவுகள்லாம் வந்துருச்சு. இந்த பக்கம் ஒரு கூட்டம் விஜய் ரசிகர்னு தொங்கிட்டு ஜோபிஸ் மாதிரி கையை கடிச்சுக்கிட்டு திரியுதுன்னா இது ஒரு தண்டக்கரமான அதுவோட மோசமான கூட்டம். இது தேவைப்பட்டா செருப்பை கலட்டி வாயில அடிக்கவும் தெரியும். அதனால எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கிறது உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. 900 மானத்தமிழ் பிள்ளைகள் எங்கள் அண்ணன் பின்னாடி நிக்கிறோம் அப்படின்னு. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் இரண்யா. இது மாற்றம் சமூக மாற்றத்திற்கானது. நான் அது இதுன்னு பேசாம நேரடியா விஷயத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னையில இருந்து நான் ஒரு நாம் தமிழர் பிள்ளையா மாறிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம், அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யாருன்னு பாத்தீங்கன்னா, திரு செந்தமிழன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவருனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ரீசெண்டா அவர் நடத்தின சமத்துவ பாரதியும் சாதி வெறி ஈவேராவும் அப்படிங்கிற பட்டிமன்றம் தான் என்னை இந்த அளவுக்கு நான் மாறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை எனக்குள்ள கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால இனிமே நம்ம அவங்கள மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். எங்க தோழர்கள் யாருமே சரியில்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா, தோழர் தயவு செஞ்சு ரொம்ப நாகரிகமா பேசுங்க, நம்ம நாகரிகமா நடந்துக்கணும் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றதுனால நாங்க என்ன பண்றோம்னா, அவனுங்களுக்கு ரொம்ப நாகரிகமாவே பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த எச்சக்கலைங்களுக்கு, அந்த எச்ச பொறுக்கிங்களுக்கு, அந்த திரைநிதி திருடனுக்கு அவனுக்கு எப்படி புரியுமோ அந்த மொழியில பேசணும்னா நம்மளும் அவங்கள மாதிரிதான் பேசி ஆகணும், வேற வழி இல்லை. இவங்களுக்குலாம் கருத்தியல் ரீதியா நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட், சிம்பிளி வேஸ்ட். இவங்களுக்கு கருத்தியல் ரீதியா நம்ம என்ன சொன்னாலும் இவங்க மண்டைக்கு ஏற போறது கிடையாது. ஏன்னா இவனுக்கு காசு சம்பாதிக்கணும். அதுக்கு அவன் எப்படிலாம் வாயை வாடகை கூடலாமோ அப்படிலாம் வாயை வாடகை கூட்டு சம்பாதிக்கிற வழியதான் பார்ப்பான். நம்ம உட்காந்துட்டு இவனுக்கு கருத்தியலா விளக்கம் கொடுத்துட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. இப்போ ரீசெண்டா நடந்த அந்த பட்டிமன்றத்துல கரெக்டா எப்படி நேரம் நிறுத்திருக்காங்கன்னா, சிறுபான்மையினரை கூட்டு பேச வச்சிருக்காங்க. இப்ப இவங்களை பேசணும் அப்படின்னா நம்ம அதுக்கு பதில் சொல்றோம் அப்படின்னா, சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த பெரியார் இயக்கங்கள் நடந்துக்குது அப்படின்னு சொல்லிடலாம்ல. அது இவங்க இதுதான் உங்களோட மெயின் அஜெண்டாவே. நீங்க எப்படி பாரு, ஆளை எப்படி பிடிச்சி கொண்டு வைக்கிறானுங்கன்னு பாருங்க. அதுலயும் ஒரு அக்கா பேசும்போது சொல்லியிருக்காங்க, இந்த ஈரோட்டி ஈர வெங்காயம், இந்த ஈவேரா, அவனுங்கெல்லாம் என்ன இருக்கு பேசுறதுக்கு அப்படிலாம் பேசியிருக்காங்க. அந்த அக்காவுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையில் சொல்ல போனால், நீங்க சொன்ன மாதிரி பெரியாரோட அம்மா கருப்பையை அறுத்து வீசி இருந்தா இன்னைக்கு அந்த பெரியார் அப்படிங்கிற ஒரு ஆள் இருந்திருக்க மாட்டாரு. நமக்கு இந்த தலைவலியே இல்லைன்றாங்க. தப்பி பிறந்த விந்துதான் நீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தப்பி தவறி பிறந்த விந்துவா இருக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு பெண்கள் அரசியலுக்கு வரும்போது அவங்கள எந்த வார்த்தையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமா இருந்த ஆள் நானு. ஆனா என்னைக்கு உங்க வீடியோ பார்த்தனோ அன்னையோட முடிவு பண்ணிட்டேன், இல்ல இதுங்களுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த தற்குறி முண்டங்களுக்கு அதுங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மொழியில பேசினாதான் இதுங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். அப்ப இந்த அக்கா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, 89 வயசுல ஒரு பொண்டாட்டி கேக்குதான் அப்படின்றாரு. சரி, 80-70 வயசுல அவருக்கு பொண்டாட்டி தான் கேட்டுச்சு. உங்க ஆளுக்கு என்ன கேட்டுச்சு? உங்க தலைவருக்கு என்ன கேட்டுச்சு? என்ன எல்லாத்தையும் மறந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? புரட்டுக்காரன் பெரியார், சரி அவரு புரட்டுக்காரர். உங்க தலைவர் என்ன? சீமான் என்ன? சொல்லுங்க. எல்லாம் மறந்து போயிட்டீங்களா? உச்ச நீதிமன்றத்துல போய் டபுக்குடின்னு விஜயலட்சுமி காலில் விழுந்தாரு. அவரு தப்பே பண்ணல, அப்புறம் அவங்க காலில் விழணும், மன்னிப்பு கேட்கணும். மண்டிடாத மானம் எங்க போச்சு? டபுக்குடியும் விழுந்தது போச்சா? பெரியார் எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து நின்று நீதிமன்றத்துல ஆவாடா நான் தான் மன்னேன் அப்படின்னு வழக்கு வாங்கிட்டு உள்ள போனாரு. அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரே சிரிப்பு வேற அவனுக்கு. வெக்கம் கெட்ட பையன். ஒரு பெண்ணை ஏமாத்தி
அத்தனை முறை அவங்கள வந்து கருக்கலைப்பு பண்ண வச்ச உங்களுக்கு, அவனை தலைவரா ஏத்துக்கிட்டவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு பெரியாரை பத்தி பேசுறதுக்கு, மணியம்மையை பத்தி பேசுறதுக்கு? இவங்க வந்து சொல்றாங்க, பெரியார் வந்து சொல்றானா வேசி வந்திருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு நாகம்மையை கூட்டிட்டு வரும்போது சொன்னாரு. இவர் வந்து எப்படி வேணா இருந்துக்கலாம்னு சொன்னாரு. அப்படின்னா ஒரு பெண் அவளுக்கு என்ன வேணுங்கிறத அவளே முடிவு பண்ணும் அப்படின்ற சுதந்திரம் அவளுக்கு தேவை. இதுதானே அவர் சொன்னாரு. இல்ல இது எத்தனை பேர் கூட வேணா போய் ஏமாத்திட்டு வரலாம், எத்தனை பேர் வேணா ஏமாத்திட்டு வரலாம், எத்தனை பெண்களை வேணா ஏமாத்தலாம், உங்க கயல்விழி அக்கா மாதிரி அப்படியே உட்காந்துட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேற வழி இல்ல, சீமான் மாதிரி ஒரு ஆளை சகிச்சுக்கிட்டு அமைதியாவே இருந்துட்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சாரி, அந்த மாதிரி எங்களுக்கு எந்த கருத்தியலையும் சொல்லித்தரல. எந்த முடிவுகளா இருந்தாலும் பெண்கள் தன்னிச்சையா சுதந்திரமா எடுக்கிறது அவங்களோட உரிமை, அவங்களோட விடுதலை எது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அக்கா வந்து சொல்றாங்க ஜாதி மதம் வேறுபாடு இல்லைன்னு சொன்னது வந்து பாரதியார் தான். பெரியார் வந்து கடைசி வரைக்கும் ஜாதி இருக்கு 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 இருக்குன்றதான் நமக்கு நினைவூட்டிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, நான் வந்து இதை பேசணும்னு நினைக்கல, ஆனா வேற வழி இல்லை, பேசித்தான் ஆகணும். நீங்க ஜாதி மத வேறுபாடு இல்லைன்னு நினைக்கிறவங்க புர்காவோட தான் வந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அதுல வேறுபட்டு தானே காட்டிட்டு இருக்கிறீங்க. அதுல இன்னொரு பொறுக்கி வேற ஒருத்தர் வந்து பேசுறான், பெரியார் என்ன பெரிய பூவா? அந்த வார்த்தையை நான் சொல்ல வருது. பெரியார் என்ன பெரிய பூவான்னு கேக்குறான். உங்க அண்ணன் என்ன பெரிய பூவா? உங்க அண்ணன் பெரிய பூவா? பெரியாரே வெறும் மண்ணுதான். இது பெரியார் மண் இல்லடா, பெரியாரே வெறும் மண். ஆமாடா, 52 வருஷம் ஆயிடுச்சு அந்த ஆள் செத்து மண்ணுக்கு போய். தடையம் கூட இருக்கிறது எல்லாம் மண்ணு தின்றுருக்கும். இன்னும் அந்த ஆளு உங்களெல்லாம் கதற விட்டுட்டு இருக்கிறாரு இல்ல, இன்னும் உங்களால முடியாம அங்க கத்திட்டு இருக்கிறீங்கல்ல, எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஆம குஞ்சு அவிச்சு தின்ன அதை பண்ணேன்னு பொய்யா சொல்லாம எவ்வளவு நேர்மையா எதுவா இருந்தாலும் முன்னாடி நின்னு பேசுற தைரியம் பெரியாருக்கு இருந்துச்சு. அதனாலதான் அவர் இன்னைக்கு வரைக்கும் பெரியாரா இருக்கிறாரு. என் பாட்டன் பாரதி சொன்னா நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அப்படின்னு. அக்கா, உங்ககிட்டதான் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை எல்லாருக்கும். நீங்க வந்து எதுக்குமே பயப்படாத ஆளு. அப்புறம் எதுக்கு அக்கா நீங்க எல்லாத்தையும் போட்டு முழுசா மூடிட்டு முக்காடோட வந்து பேசிட்டு பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலக்கா. அட தற்குறி முண்டமே தண்டமே, நீ இன்னைக்கு வந்து இப்படி நின்று பேசிட்டு இருக்கிறனா அதுக்கு காரணம் பெரியாரு. எங்கள் பாட்டி வேலு நாச்சி ஈர தமிழச்சி அவங்க வந்து குதிரையில ஏறி வாழை புடிச்சிட்டு போனாங்க, இந்த பெரியார் தான் அதை தூக்கி கையில கொடுத்தாரா அப்படின்னு கேக்குறேன்ல. உன்னால ஒரே ஒரு வேலு நாச்சி தானே காட்ட முடிஞ்சது. அன்னைக்கு இருந்த பெண்கள்ல முன்னாடி வந்தவங்க வீரமா இருந்தவங்க ஒரே ஒரு வேலு நாச்சி தானே இருக்காங்க. மத்தவங்களும் எங்க போனாங்க? ஏன் காணல? இன்னைக்கு இத்தனை பேர் படிச்சு முடிச்சுட்டு வந்து வெளியில் நிக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் யார் காரணம்? பெரியாரும் பெரியாரை போன்ற தலைவர்களும் இந்த சமூகத்துல இங்க நமக்கான சமூக நீதியும் சமநீதியும் பேசினது தானே காரணம். இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு கிடையாதா? பெண்கள் வெளியே போகவே கூடாதுன்னு சொன்னா எல்லா மதமும் அதுதானே சொல்லுச்சு. அந்த மதத்துக்குள்ளதான் நீங்களும் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உட்காந்துக்கிட்டு வந்துட்டு நீங்க வந்து எங்க அண்ணன் பேசிட்டாரு, எங்க அண்ணனுக்காக நாங்க இதை பேசுறோம் அப்படின்னு பேசுறீங்களே, எதையாவது கொஞ்சமாவது படிச்சுட்டு வந்துருக்க அறிவு மயிர் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? என்னக்குதான் படிச்சீங்க நீங்க எல்லாம்? வந்துட்டு வாய்க்கிலேயே ஒரு 10 பக்கத்துக்கு நான் வந்து நின்று பேசிட்டேன் அப்படின்னா நீங்க எல்லாம் பெரிய அறிவாளிங்கன்னு நினைப்போம் உங்க மனசுல. அந்த ஆளு சொன்ன எல்லா கட்டுக்கதையும் நம்பிக்கிட்டு, அந்த ஆளு பேசுறதெல்லாம் நம்பிக்கிட்டு, அந்த ஆளுக்கு 2 பக்கமும் வேற இந்த அக்காங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லா பேட்டிகள்லயும் பார்த்தோம் அப்படின்னா. ஏன் முண்டமே ஒரு பெண்ணு சொல்றான், அவன் நான் என்ன வயசுக்கு வந்த பிள்ளைய வந்து தூக்கிட்டு போயா ரேப் பண்ணேன் அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியா அவ்வளவு சுரண்டிட்டு அந்த ஆளு சொல்றான். செருப்பு கழட்டி அடிச்சிருக்க வேணா நீங்க எல்லாம் அவனை? இல்ல உங்க வீட்டுல யாராவது ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா இப்படி அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா நீங்க? இன்னும் அவனுக்கு பக்கத்துல நின்று எங்க அண்ணன், எங்கள் தாய் மாமன் உறவு முறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆண்கள் மாதிரி முடியை கட் பண்ணிக்க சொன்னாரு, ஆண்கள் மாதிரி நடை இருக்கணும்னு சொன்னாரு, ஆண்கள் மாதிரி உடை அணியணும்னு சொன்னாரு. நான் ஏன்டா ஆம்பளை வேஷம் போட்டுக்கணும்னு கேட்கிறேன். சரிதான்,
நீ ஆம்பளை வேஷம் போட்டுக்காதத்தான், நீ எல்லாத்தையும் மூடிக்கோ, முழுசா மறைச்சிக்கோ, நாங்க எதுவும் சொல்லல. ஏன்னா நீங்க இங்க இவ்வளவு சுதந்திரமா இருக்கீங்கன்னா காரணம் அதுக்கு பெரியார் போன்ற நபர்கள் தான்றதை மறந்துடாத. இல்லைன்னா முதலமைச்சரே புர்காவை பிடிச்சி இழுத்து விலைக்கு பார்த்தான் பாரு. அந்த மாதிரியான சூழல்லாம் இங்க இல்லாம இருக்கிறதுக்கு காரணமும் பெரியாரை போன்ற தலைவர்கள் தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அந்த அக்கா சொல்லும் போது நீ ஆம்பளை மாதிரி ஈருன்னு சொன்னதுனாலதான் இங்க எல்ஜிபிடிக்யூ லெஸ்பியன் இப்படியான உறவுகள்லாம் வந்துருச்சு, இப்படியான சொசைட்டி வந்து கம்யூனிட்டி வந்து பில்ட் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்றீங்கல்ல. நான் வந்து கேட்கிறேன், நீங்கள் இங்க சப்போர்ட் பண்ணி பேசுற பார்ப்பனர்களுடைய மதமாகிய இந்து மதத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கானுங்க? எத்தனை கடவுள்களை காட்டியிருக்கிறானுங்க சொல்லுங்க. பால் புதுமையினர்களாக எத்தனை பேரை காட்டியிருக்கிறானுங்க? உங்களுக்கு எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? சீமான் சொல்லலாமா அரபோத நாய் அது? அவன் சொல்லலாமா எல்ஜிபிடிக்யூ பத்தி? அவனை ஃபாலோ பண்ற நீங்க சொல்லலாமா? சக உயிர்களா கூட மதிக்க தெரியாத நீ படிக்கிறதும் வேஸ்ட், பேசுறதும் வேஸ்ட். கருப்பையை அறுத்து வீசணும்னு சொன்னது விளக்குமாறே. உன்ன மாதிரி பெண்கள் வெறும் புள்ள பெத்துக்கிற மெஷினா மட்டும் இந்த சொசைட்டில பார்க்கப்படுறாங்க. அப்படி பார்க்க கூடாது, அவங்களோட முடிவுன்னு சொல்றதுக்காக அதை சொன்னார். இன்னைக்கு அதே பெரியார் இருந்திருந்தாருன்னு வைங்க, என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? எதுக்கு கருப்பையை அறுத்து வீசினா தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்ல, ஆப்ரேஷன் பண்ணா புள்ள பிறக்காது இல்ல, பண்ணிட்டு போ அப்படின்னு இருப்பாரு. அந்த காலத்துல அந்த சூழல்ல அதை பேசுறத புடிச்சிட்டு இன்னும் கருப்பையை அறுத்து வீசு அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அக்காவுக்கு தொங்க தாலி போட்டுக்கணும்னு ஆசையா இருந்தா தாராளமா வாங்கி போட்டுக்கோ. அடுத்தவன் பொண்டாட்டியை மட்டும் தாலி அறுக்க வைக்கிறீங்கன்னு சொல்ற, நீ பாத்தியா? இல்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதை யாராவது வழுக்க டைமா புடிச்சு கழட்டி போட்டதை நீ பாத்தியா? அட மயிரே, அது அடிமை சங்கிலி. ஏன்டா நான் என்ன நாய்க்குட்டியா? நான் மட்டும் தாலியை மாட்டிட்டு திரிறேன், டேக் போட்டுக்கிட்டேன், நீ என்னடா போட்டிருக்க வெங்காயம், நீ போடல இல்லடா அப்படின்னு செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி இவங்களுக்கு பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்தது எங்களோட உரிமை. அதை பத்தி கேள்வி கேட்கறதுல அக்காவுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. முதல்ல உங்கள் தலைவரை பெண்களை பத்தி நாகரிகமா பேசுவோம், மாண்பா பேசுவோம். அத்தனை பேர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பொது வெளியில தான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரயோகிக்கிறோம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு ஒருத்தன் வந்து நான் வார்த்தை வீரியமா பேசுறான்ல, அவனை கண்டிக்காத ஒரு முட்டா கூட்டமா உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அத்தனை பெண்கள் முன்னாடி ஒருத்தன் வந்து கெட்ட வார்த்தை உபயோகப்படுத்தினான், அவனை கண்டிக்க துப்பு இல்லாத நாதாரி கூட்டங்களா? உங்களுக்கு புரியுற வகையில திரும்பவும் சொல்றோம், கட்டாயம் புரிய வைப்போம். அந்த பையன் ஒருத்தன் பேசும்போது சொன்னான், பாரதி வந்து எல்லாருக்கும் பூநூல் போட்டு விட்டாரு அப்படின்னு. வெங்காயம், எதுக்குடா பூநூல் எக்ஸ்ட்ரா? ஒரு விஷயம் சொல்லு, அந்த பூநூல்ல நான் அணிந்திருக்கிறதுனால எனக்கு இதுதான் நன்மை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லு. என்ன நன்மை இருக்கு? அழுக்கு படிஞ்சிட்டு இருக்கிறோம் அந்த நூல்ல, அதுதான் மாட்டிக்கிட்டு தெரியணும். எக்ஸ்ட்ரா ஒரு பூநூலை மாட்டிக்கிறதெல்லாம் உனக்கு வந்து சமமா பார்க்கறது அர்த்தமாயிருமா? நீ சொல்ற இல்ல, பார்ப்பான் அவன் எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனால அவன் பார்ப்பான். மயிர ஏண்டா இன்னும் இது என்ன எல்லா அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின் மூலமா எத்தனை பேர் இன்னும் வேலையை போகாம இருக்கிறாங்க? இன்னும் எத்தனை கோயில்கள்ல வந்து இந்த பாப்பானுங்க வந்து அர்ச்சகரான மற்ற சாதிக்காரங்க உள்ள விடாம இருக்கிறான்? சொல்லுங்க. அவன் எல்லாத்தையும் சமமா பார்ப்பான்ல, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இன்னும் யாரையும் உள்ள விடாம இருக்கானுங்க? சொல்லு. விளக்குமாறு மாதிரி வந்து பேசிட்டு வந்து நின்றுட்டா போதுமா? திரும்பவும் சொல்றோம், இனியும் உங்களுக்கு கருத்தியல் ரீதியா பதிலடி தரதுல துளி கூட விருப்பம் கிடையாது. உனக்கு என்ன மொழியில பேசினா புரியுமோ அந்த மொழியில தான் பேசணுன்ற சூழல் வந்துச்சுன்னா நிச்சயமா அதுக்கு தயாரா உன்னை வெளுத்து வாங்கறதுக்கு ரெடியா தான் இருக்கணும். வா, உனக்கு அப்படிதான் பேசணுமா? அறிவி இல்ல, நாங்க அறிவிக்கிறோம், நேருக்கு நேர் வந்து உட்காரு, அறிவுபூர்வமா விவாதம் பண்ணடா. மயிறு மாதிரி வந்து ஒரு வெங்காயமும் இல்ல, அந்த மண்டைக்குள்ள என்னதான் இருக்குன்னே தெரியல. இந்த பக்கம் ஒரு கூட்டம் வந்து விஜய் ரசிகர்னு தொங்கிட்டு ஜோம்பிஸ் மாதிரி கையை கடிச்சுக்கிட்டு திரியுதுன்னா இது ஒரு தண்டக்கரமான அதோட மோசமான கூட்டம். இது சொல்றானுங்க, நாங்கள் 1000 மானத்தமிழ் பிள்ளைகள் எங்கள் அண்ணன் பின்னாடி நிக்கிறோம் அப்படின்னு. அது அறிவு கெட்ட கூமுட்டைங்களா?
எங்கள் உயிரை கூட துச்சமா நினைச்சுக்கிட்டு எத்தனையோ கருஞ்சட்டை தோழர்கள், படிச்சு வேலையில் இருக்கக்கூடிய தோழர்கள் எத்தனையோ பேரு இன்னும் தயாரா தான் நிக்கிறோம். நாங்களும் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் எவ்வளவு எல்லை வேற வேணும் பேசுறதுக்கு நாங்களும் ரெடியா தான் இருக்கிறோம். உங்களை மாதிரி கொச்சைப்படுத்துற மொழியில பேசிதான் அதை புரிய வைக்கணும் அப்படின்ற சூழல் எங்களுக்கு தேவைப்படல. அதை நாங்க விரும்பவும் இல்லை. ஏன்னா பெண்களுக்கான மாண்பையும் பெண்களை வைத்துதான் இங்க இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தைகளும் இருக்கு அப்படிங்கறதும் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படிங்கறதுனால அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம பெண் விடுதலை பேசுறோம், சமத்துவம் பேசுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிக்கணும். அப்படிங்கறதுனால நாங்க இன்னும் ரொம்ப நாகரிகமா தான் பேசிட்டு இருக்கிறோம். எங்களை இன்னும் மோசமாக உங்களுக்கு புரியுற வகையில பேச வைக்கிற அளவுக்கு இறக்கி விட்டுறாதீங்க. தேவைப்பட்டா செருப்பை கலட்டி வாயில அடிக்கவும் தெரியும். அதனால எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கிறது உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் பேசுவோம். மாற்றம் சமூக மாற்றத்திற்கானது. சீமான், விஜய் போன்ற நபர்களை தொடர்ந்து தோலுரித்து காட்டுவோம். இப்படிப்பட்ட கேவலவாதிகள் இந்த சமூகத்தில் அம்பலப்படுத்த வேண்டியவர்கள். இணைந்திருங்கள், பேசுவோம். நன்றி, வணக்கம்.